இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் எம்பிபிஎஸ் தான் படிக்க போகிறான். அவன் இங்கே 3 to 4 attempts நீட்டில் ட்ரை பண்ணிட்டான். நான் ஃபினான்ஷியலாக ஃபேமிலியால் பேக்கப் பண்ண முடியாது, லைக் 60 to 80 lakh. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்க ஒரே ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எம்பிபிஎஸ் அப்ராட். நான் இங்கே நீட்டில் 2 times எழுதினேன். எனக்கு அப்போ சீட் கிடைக்கல, லைக் கேட்டகரி டிஃப்ரென்ஸ்னால. நான் இன்னும் ஒரு 10 marks டிஃப்ரெண்ட்டாக. அடுத்து வந்தது ப்ரைவேட் காலேஜில். ஐ வாஸ் ரைஸ்ட் பை சிங்கிள் மதர். எங்கள் அம்மாவில் அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே கனவு நான் டாக்டர் ஆகணும்ன்ட்டு. நான் என் பெஸ்ட்டை கொடுக்கலன்ட்டு இல்லை, கொடுத்தும் எனக்கு இந்தியாவில் சீட் கிடைக்கல. பட் எனக்கு அது கோல்டன் ஹேண்டாக கொடுத்தது எம்பிபிஎஸ் அப்ராட். அந்த ஆப்ஷன் இல்லைனா இப்போ நானும் இங்கே டாக்டர் ஆக மாட்டேன். என் ஃபேமிலியில் ஒரு ஃபர்ஸ்ட் ஜென் டாக்டரை இப்படி உட்காந்துருக்க மாட்டேன். இப்போ நான் பிளான் பண்ண பட்ஜெட் ஒரு 25 to 30. ஸோ இந்த பட்ஜெட்டில் ஓகே முடிச்சிடலாம். இதில் பாதி லோனாகவே போயிடலாம். அதுக்கப்புறம் நான் படித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த லோன் அடைச்சிக்கலாம். இது வந்து ஒரு பெரிய மேஜர் அட்வான்டேஜ். ஒரு வருஷம் ஃபீஸ் இந்தியாவில் கெட்ட இடத்துல நம்ம 6 வருஷத்தை படிச்சுட்டு வந்துட போகிறோம். ஸோ இதை பார்க்கும்போது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ஆனால் இந்த அட்வான்டேஜை மட்டுமே காட்டி எம்பிபிஎஸ்ஸை ஒரு ஸ்டூடெண்ட் அப்ராடுக்கு எம்பிபிஎஸ் வரானா காமனாக நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 yearsல உங்கள் பையன் டாக்டர் ஆகிடுவான். நீங்கள் எடுக்கிற லோனை அடைச்சிடலாம். 7வது வருஷத்துலேருந்து உங்கள் பையன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும் லட்சத்துலன்ட்டு. ஆனால் அது முழுக்க ரியாலிட்டியில் உண்மையே கிடையாது. நான் அப்ராடில் போகும்போது என்கிட்ட அதான் சொல்லி அனுப்புனாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது. எல்லாருமே ஒரு நம்பிக்கை பேரில் தான் வந்து ஒரு கன்சல்டன்சி அப்ரோச் பண்ணுறோம். அங்கே இருக்கிற கன்சல்டன்ட்டையும் நம்ம அப்ரோச் பண்ணுறோம். எப்படி இது நம்புறது? ஏன்னா நிறைய பேருக்கு இன்றைக்கி அது ஃபேக் கன்சல்டன்சினே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவங்களோட கனவுகள் அப்படி இருக்குது. வித் த பேரண்ட்ஸோட போய் நிறைய பேர் ஏமாறுறது நம்ம பார்க்குறோம். எப்படி ஒரு கன்சல்டன்சியே ஃபேக்காக இல்லையான்றது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதே நிறைய கனவுகள் இருக்கும், லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸ். பட் இந்த ட்ரீம்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இன் ரியாலிட்டி கொண்டு வந்துட்டு இருக்காங்க நம்மளோட WCIEC ஓஷ். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு MBBS எடுத்து நம்ம படிக்கணுன்ற ஆசைகள் இருக்கும். அடுத்தது மாதிரி இன்னொரு டிகிரி எடுத்து படிக்கலாம். பட் இதெல்லாம் எங்கே படிக்கலாம்? அப்ராடில் படித்தா செட் ஆகுமா, இல்லை நம்ம இங்கே சென்னையில் படிக்கலாமா அப்படின்ற கன்ஃபியூஷனுக்கு ரொம்ப கிளியராக நம்ம கூட பேசுறதுக்காக மிஸ்டர் யுவராஜ், அகாடமிக் கவுன்சிலர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன். நான் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஷார்ட்டாக வந்து WCIEC ஓஷ் அப்படின்னு சொல்லிட்டு, பட் வாட் இஸ் WCIEC? வேர்ல்ட் சாய்ஸ் இன்டர்நேஷனல் எஜுகேஷன் கன்சல்டன்ட். இவங்க மெயினாக டீல் பண்ணுறது அப்ராடில் ஒரு ஸ்டூடெண்ட் MBBS படிக்கணும்னா அதுதான் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டீல் பண்ணுறது. ஸோ கம்ப்ளீட்டாக அப்ராட்கான ஒரு விஷயங்கள் தான். இப்போது நம்ம வந்து நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தான், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி என்னென்னா, ஓகே அப்ராடில் படித்தா வில் கெட் செட்டில்டு, அந்த ஒரு மித் மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா? நம்ம இங்கே என்ன தான் படித்தாலும் ஓகே அங்கே போயிட்டு நம்ம ஒரு MBA எடுக்கலாம், இல்லை MBBS எடுக்கலாம், ஏதோ ஒரு டிகிரி எடுத்து நம்ம அப்ராடில் படிச்சிடணும் அப்படின்றாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் யூ பீன் பார்ட் ஆஃப் தட் இல்லையா? அதனால தான் கேட்குறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, ஏதோ ஒரு டிகிரி எடுத்து அப்ராடில் செட்டில் ஆகிடலான்ட்டு. அப்படி போனால் அப்ராடில் போனால் செட்டில் ஆகின்றது ஒரு மித். ஆனால் நீங்கள் போக போகிறது, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் MBBS தான் படிக்க போகிறான். எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அப்ராட் செட் ஆகும்னா MBBSக்கு சொல்கிறேன். அவன் இங்கே 3 to 4 attempts நீட்டில் ட்ரை பண்ணிட்டான். நான் ஃபினான்ஷியலாக எங்கள் ஃபேமிலியால் பேக்கப் பண்ண முடியாது, லைக் 60 to 80 lakh. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்க ஒரே ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி MBBS அப்ராட். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் படித்தா MBBS தான் ஆகணும், இல்லை ஏதோ ஒரு டிகிரி எடுத்துகிட்டு வீட்டில் சொல்கிறாங்க ப்ரெஷர் இல்லாமல் போனால், கிளியர் கட்டாக என்ட்ரிலேருந்து எக்ஸிட் வர ஃபுல் பிளான்டாக போனாங்கன்னா அப்போ MBBS அப்ராட் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அண்ட் அப்ராடில் போய் செட்டில் ஆனால் அது ஒரு மித்தாக இல்லாமல் ஒரு ரியாலிட்டி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் அது எடுக்கும் பொழுது உங்களுக்கு எந்த அளவு, நான் சொன்ன மாதிரி ஒரு ரியாலிட்டியாக ஒரு விஷயம் கொண்டு வரது நாட் ஈஸி இல்லையா? அப்போ நீங்கள் அன்றைக்கி அது எடுக்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நம்புனீங்க? ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் எவ்வளோ பிலீவ் பண்ணீங்க? நம்மளால் ஃபஸ்ட்டு ஒரு 100% ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் நம்ம அதுக்குள்ளே ஸ்டெப்பினே பண்ண முடியும். ஸோ என்ன நான் 100க்கு 100% நம்பினேன். நான் இங்கே நீட்டில் 2 times எழுதினேன், எனக்கு கிடைக்கல. நான் எழுதும்போது ஐ ஸ்கோர் 438. ஓகே, 2 வாட்டி. செகண்ட் டைம் எழுதும்போது 438 ஸ்கோர் பண்ணேன். எனக்கு அப்போ சீட் கிடைக்கல, லைக் கேட்டகரி டிஃப்ரென்ஸ்னால. நான் இன்னும் ஒரு 10 marks டிஃப்ரெண்ட்டாகவும், இல்லை நான் ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு இந்தியாவில் சீட் கிடச்சிருக்கும். அண்ட் அடுத்து வந்தது ப்ரைவேட் காலேஜில். ப்ரைவேட் காலேஜில் ஐ வாஸ் ரைஸ்ட் பை சிங்கிள் மதர். ஸோ எங்கள் ஃபேமிலியால் நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். எங்கள் அம்மாவில் அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த பிளானுக்காக தான் நான் அப்ராடில் MBBS ஜாயின் பண்ணது. இப்போ அப்ராட் வந்ததுக்கப்புறம் நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறது, நிறையா பேர் பிராண்டிங் பண்ணுவாங்க, இங்கே இது நல்லாயிருக்கும் அங்கே அது நல்லாயிருக்கும்னு எல்லா அட்வான்டேஜஸையே பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பட் இன் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் அப்ராடுக்கு MBBS வரானா காமனாக நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 yearsல உங்கள் பையன் டாக்டர் ஆகிடுவான். நீங்கள் எடுக்கிற லோனை அடைச்சிடலாம். 7வது வருஷத்துலேருந்து உங்கள் பையன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும் லட்சத்துலன்ட்டு. ஆனால் அது முழுக்க ரியாலிட்டியில் உண்மையே கிடையாது. நான் அப்ராடில் போகும்போது என்கிட்ட அதான் சொல்லி அனுப்புனாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது, NMC ரூல் படி 2022க்கு அப்புறம் எந்தெந்த ஸ்டூடெண்ட்லாம் அப்ராடில் ஜாயின் பண்ணுறாங்களோ படிக்கிற காலேஜில் கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் பண்ணணும். ஸோ கோர்ஸ் டியூரேஷன் கண்டிப்பாக 5 years இருக்கணும்.
அது போக 1 இயர் இன்டர்ன்ஷிப் அப்ராட்லேயே 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. அங்கே படிச்சுட்டு இந்தியா வந்ததுக்கப்புறம் எல்லாரும் பிஃபோர் ஜேர்னி சொல்கிறாங்க, ஆஃப்டர் ஜேர்னின்னு ஒன்று இருக்குது. அப்ராடுக்கு அப்புறம் என்ன நடக்கும், அப்போ எஃப்எம்ஜிஸோட நிலைமை என்ன. அப்போ ஆஃப்டர் ஜேர்னி நீங்கள் பார்க்கும்போது இந்தியா வந்ததுக்கப்புறம் எஃப்எம்ஜின்னு ஒரு எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே 6 to 1 month நீங்கள் டெடிக்கேட்டாக ஸ்பெண்ட் பண்ணணும் அதை கிராக் பண்ணுறதுக்கு. தென் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 1 இயர் நீங்கள் இந்தியாவில் மேண்டட்ரியாக இன்டர்ன்ஷிப் பண்ணணும். அப்ராடில் ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணால் டியூவல் இன்டர்ன்ஷிப் ஒரு எஃப்எம்ஜிக்கு படிக்கிற காலேஜ்லேயும் இன்டர்ன்ஷிப் பண்ணணும், இந்தியா வந்தோன்னா இந்தியாலையும் 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணணும், அப்புறம் தான் லைசன்ஸ் தருவாங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அப்ராடில் 6 இயர்ஸ் ஆகிடுச்சு. நல்லா படிச்சிருக்கேன்னா 6 months நீங்கள் கிராக் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 6 month டியூரேஷன். இந்தியா வந்தோன்னா அகெயின் 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணணும். பட் பிஃபோர் திஸ் கவர்மெண்ட்டாக என்ன இஷ்யூன்னு தெரியல, அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எஃப்எம்ஜிஸ்க்கு இன்டர்ன்ஷிப் போடுறதுக்கே தமிழ்நாடு அண்ட் கேரளா இந்த 2 ஸ்டேட்ஸில் 1 இயர் கிட்ட எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்போ அந்த 1 இயர் எஃப்எம்ஜி சும்மா வீட்டில் தான் இருக்கிறாங்க. அப்போ ஒரு லோன் வாங்கியிருந்தாங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் 6 வருஷம் கோர்ஸ் டியூரேஷன் தான் பேங்க் பார்ப்பாங்க. அப்போ 6 வருஷம் கோர்ஸ் டியூரேஷனுக்கு அப்புறம் 1 இயர் கிரேஸ் பீரியட் தருவாங்க. அப்போ டோட்டலாக 7 இயர்ஸ். பட் ஆனால் அவன் எஃப்எம்ஜி எழுதி முடிக்கிறதுக்கே 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. அவனுக்கு இன்டர்ன்ஷிப் அலாகேட் பண்ணுறதுக்கு 1 இயர் ஆகுது. இன்டர்ன்ஷிப் முடிச்சு லைசன்ஸ் வாங்குறதுக்கு 1 இயர். அப்போ ஆல்மோஸ்ட் 8 to 8.5 years ஆகுது அப்ராட் எஃப்எம்ஜி ஜேர்னியோட ஒரு கம்ப்ளீட்டாக நம்ம முடிக்கணும்னா. இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது இல்லைங்களா? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சின்ஸ் யூ ஹவ் கான் த்ரூ ஆல் திஸ், இப்போ நிறைய பேர் நீங்கள் சொன்னது வெல் செட். ஆக்சுவலி ஒரு அட்மிஷன் கிடச்சிருது, நீங்கள் போனோடனே ஒரு இந்த கோர்ஸ் பீரியடில் முடிச்சிட்டிங்கன்னா இமீடியட்லி உங்களுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி தான் இங்கே இருக்கிற அந்த கன்சல்டன்ட்டோ புஷ் பண்ணி அனுப்புகிறாங்க இல்லைங்களா? இப்போ நீங்கள் சொல்லும்போது அந்த டார்க்கர் சைடு இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றது எங்களுக்கே தெரியுது. இது யூஸ்வலாகவே இப்படி தான் அந்த ப்ராசஸ் இந்த மாதிரி தான் நடக்கும். ஆமாம். ஓகே, there's no change in the process of that. இப்போ இதில் தான் நிறைய பேர் எல்லாம் அட்வான்டேஜ் இந்த ஆசை வார்த்தைகள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? சொல்லி இங்கே இது இருக்குது, எங்கள் காலேஜில் இது இருக்குது, ஸ்காலர்ஷிப் தரோம் நாங்கள் 1 lakhக்கு, எங்கள் காலேஜில் அக்ரிடேஷன் இருக்குது, எல்லா அட்வான்டேஜ் பார்த்தா நமக்கே போகணும்னு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டால் உங்களுக்கு இப்போ எனக்கும் அட்மிஷன் போடுங்க நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் யார் இந்த டார்க் சைட்லாம் சொல்கிறா? இப்போ இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி அவன் மென்டாலிட்டி, எனக்கு இந்தியாவில் சீட் கிடைக்கலன்னு ஒரு டிப்ரெஸ்டாக இருப்பான். மறுபடியும் எங்கள் அம்மா அப்பாவை இவ்வளோ சிரமப்படுத்தி நான் அப்ராடில் போய் படிக்கிறேன்னு இருப்பான். ஃபேமிலியை பிரிஞ்சு இதே ஒரு டிப்ரெஸ்டாக இருப்பான். அங்கே வந்து எப்பா அவனுக்கு இப்போ ஒரு கனவு என்னவாக இருக்கும், 6 வருஷத்தில் நான் டாக்டர் ஆகிடுவேன், இந்தியாவில் படித்தா 5.5 years. ஆனால் அவன் வரும்போது இந்த ரியாலிட்டிலாம் சொல்லாமல் ஒருத்தங்க அட்மிஷன் போடுறாங்கல்ல, அது ஸ்கேம். ஓகே. அண்ட் நீங்கள் அப்ராடு போயிடலாம். நிறைய கன்சல்டன்சி பார்த்தீங்கன்னா எந்தெந்த பேரண்ட் அவங்க ஸ்டூடெண்ட்டை அப்ராடுக்கு அனுப்புகிறாங்களோ அவங்க மகனையோ மகளையோ அவங்களுக்கு வந்து இன்றைக்கி தங்க விலை என்னைக்குன்னு தெரிகிற மாதிரி, தங்க விலை ரேட் என்னன்னு தெரிகிற மாதிரி டாலர் ரேட் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ கன்சல்டன்சிஸாக இருக்கட்டும் எல்லாரும் கொடுக்கறது நாங்கள் அஃபிஷியல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தரோம், $8,000 $8,500 தான் தருவாங்க. டாலர் ரேட் கரெக்டாக கொடுத்துருவாங்க. பட் ஆனால் அவங்க ஐஎன்ஆரில் கால்குலேட் பண்ணும்போது அதை 82 85 போடுவாங்க. ஆனால் இன்னைக்குள்ள டாலர் ரேட் படி 96. அப்போ அதுலேயே உங்களுக்கு 5 lakh டிஃப்ரென்ஸ் வந்துடும். நீங்கள் யூனிவர்சிட்டியில் போய் ஃபீஸ் பே பண்ணும்போது $4,000 கன்சல்டன்சி கிட்ட கேட்டால் ஆமாம் $4,000 தான்ப்பா சொன்னாங்க. அவங்க போட்டு அப்போ தான் நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணுவீங்க. $4,000 கொடுத்துருக்காங்க, ஆனால் எனக்கு 85 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி டாலர் ரேட் படி 95 ரூபா. இதை யாருமே என்கிட்ட சொல்லலையே. இது பேர் ஸ்கேம். ஸோ 25 lakhல முடிச்சிடலாம், எங்கள் காலேஜில் அக்ரிடேஷன் இருக்குது, எங்கள் காலேஜ் நாங்கள் உங்கள் நியர் ஸ்காலர்ஷிப் தரோம், இதை நம்பி போகிறத விட இதெல்லாம் சொல்லி ஒரு கன்சல்டன்ட் உங்களை அப்ராடில் ஜாயின் பண்ண வைக்கிறாங்களே, அதை நம்பி போகலாம். அண்ட் இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது எல்லாருமே ஒரு நம்பிக்கை பேரில் தான் வந்து ஒரு கன்சல்டன்சி அப்ரோச் பண்ணுறோம், அங்கே இருக்கிற கன்சல்டன்ட்டையும் நம்ம அப்ரோச் பண்ணுறோம். ஸோ அந்த நம்பிக்கை பேரில் தான் we are traveling to abroad அப்படின்னு இருக்கும் பொழுது எப்படி இது நம்புறது? ஏன்னா நிறைய பேருக்கு இன்றைக்கி அது ஃபேக் கன்சல்டன்சினே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவங்களோட கனவுகள் அப்படி இருக்குது. வித் த பேரண்ட்ஸோட போய் நிறைய பேர் ஏமாறுறது நம்ம பார்க்குறோம். நீங்கள் அந்த ப்ராசஸ் எல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருப்பீங்க இல்லையா? எப்படி ஒரு கன்சல்டன்சியே ஃபேக்காக இல்லையான்றது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? நீங்கள் அந்த ப்ராசஸ்லாம் கோ த்ரூ பண்ணியிருக்கீங்களா? நிறைய கன்சல்டன்சி போயிருப்பீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு கன்சல்டன்சி நீங்கள் அப்ரோச் பண்ணியிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக ஒரு 4-5 கன்சல்டன்சி பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் மேபி யூட் ஹவ் கான் த்ரூ திஸ் இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸ் பற்றி கேட்குறேன். ஃபர்ஸ்ட் நான் அட்மிஷன் எடுக்கும்போது நானும் அங்கே ஒரு சீனியர் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அவங்க ஒரு கன்சல்டண்ட்டும் வச்சுருந்தாங்க. சரி அங்கே படிக்கிற வேணை நம்பி போனால் நல்லாயிருக்குமே. எங்கள் வீட்லேயும் காமனாக இப்போ நிறைய இந்தியன் பேரண்ட்டு அங்கே ஒருத்தர் நம்மளோட பையனோ தம்பி யாராவது இருந்த போனால் நல்லாயிருக்குன்னு ஒரு கையில் தான் அப்படி சொல்லி நானும் அட்மிஷன் பண்ணி போனது. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க எனக்கு பிஃபோர் நான் இந்தியாவுக்கு விட்டு போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கினாங்க. அந்த அமௌண்ட்டில் தான் உங்களுக்கு தம்பி உனக்கு ட்ராவல் எக்ஸ்பென்ஸாக இருக்கட்டும், விசாக்காக இருக்கட்டும், மெடிக்கல் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் பே பண்ணணுன்னாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் ஃபீஸ்ன்னு ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $8,000 எடுத்துக்கோங்க. ஆனால் நான் காலேஜுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த $8,000 தான் இந்த எல்லா ஃபீஸுமேன்ட்டு. ஓ, இன்க்ளூசிவ் ஆஃப் எவ்ரிதிங் அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சது. ஸோ இதை நான் எந்த இடத்துல நான் மிஸ் பண்ணேன்னா, அதை அவங்க ட்ரஸ்டட் கன்சல்டன்சியாக நான் பார்க்கல. எப்படி அதை பேக்ரவுண்ட் செக் பண்ணியிருக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருந்திருக்கணும் கண்டிப்பாக. எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறாங்க, எத்தனை காலேஜஸ்க்கு பண்ணியிருக்காங்க, இல்லை இந்த காலேஜ் தான் ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர் டிகிரி அவங்களோட ஹெல்ப் என்ன,
இந்தியாவிலேருந்து ஒரு வருஷம் ஃப்ளைட்டுக்காக இருக்கட்டும் விசாஸ்க்காக இருக்கட்டும் அவங்களே ஹெல்ப் பண்ணுறாங்களா இல்லை அங்கே வேறு யாராவது இருக்காங்களா, அவங்களே டேரெக்டாக யூனிவர்சிட்டியில் பார்ட்னராக வச்சுருக்காங்களா, இது எதுவுமே தெரியாமல் நான் போயிட்டேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்குமே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பார்ட்னர் இருப்பாங்க. எங்கள் யூனிவர்சிட்டியோட எக்ஸ்க்ளூசிவ் பார்ட்னர் WCI. ஸோ அவங்கள நம்ம செக் பண்ணாதான் டைரெக்டாக நம்மளுக்கு சில விஷயங்கள் ரொம்ப கிளியராக இருக்கும் அப்படின்றீங்க. இப்போ இன்னொன்று கேட்கலாம், அப்போ இவ்வளோலாம் இருந்தால் அப்போ பண்ணலாமா? இப்போ ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெருக்கு தெரு இப்போ இன்ஜினியர் இருக்க மாதிரி தெருக்கு தெரு MBBS கன்சல்டன்ட் இருக்காங்க. அவங்களோட பேக்ரவுண்ட் நீங்கள் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக செக் பண்ணலாம். எவ்வளோ வருஷமும் ஒரு யூனிவர்சிட்டியோட டைப் வச்சுருக்காங்கன்ட்டு நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அப்ராடில் ஒரு காலேஜுக்கு நீங்கள் ஸ்டூடெண்ட் கொடுத்தாலும் சம் அமௌண்ட் யூ வில் கெட் அ கமிஷன். அது லீகல் தான். ஆனால் எங்கே அது இல்லீகலாக மாறுதுன்னா இந்தியாவில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என்கிட்ட ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் வாங்கினது அது இல்லீகல், அது ஸ்கேம். ஸோ லாங் டேர்மாக இப்போ ஒரு கன்சல்டன்சி ரன் பண்ணுறாங்கன்னா ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்குன்னா ஒரே காலேஜுக்கு தான் பண்ணுவாங்க. அந்த காலேஜ் வந்து கண்டிப்பாக அது ஒரு நல்ல காலேஜாக இருந்ததுன்னா இன்சென்டிவும் லோவாக தான் இருக்கும் அந்த கன்சல்டனுக்கு கொடுக்குறது. ஒரு கன்சல்டனோட வேலை, நீ MBBS அப்ராட் வரியா, உனக்கு இந்த காலேஜ் ஹையர் கமிஷன் தராங்களோ அங்கே சேர்க்கறது கிடையாது. ஆனால் WCIயில் நான் பார்க்குறது, நீ வர உனக்கு இந்த எல்லாமே சொல்லி உண்மையிலேயே உன் கோல் MBBS டாக்டர் ஆகுறதா அதை ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. இல்லை வீட்டில் சொல்கிறாங்க ஏதோ ஒரு கோர்ஸ் எடுக்க போகிறேன் இந்தியாவில் கிடைக்கல அப்படி வராங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டை ஃபஸ்ட் அவங்க அட்வைஸே பண்ண மாட்டாங்க. ஒரு கன்சல்டன்ட் வேலையே இதுதான், அதுதான் கன்சல்டன்ட். உனக்கு இஷ்டம் இருக்கா, ஓகே யூ கேன் ஜாயின் MBBS. உனக்கு இஷ்டம் இருக்கா, அப்படி பண்ணக்கூடாது. இதெல்லாம் பார்த்து அந்த ஸ்டூடெண்ட் போனால் தான் அங்கே இருக்க சிச்சுவேஷனாக இருக்கட்டும், சர்க்கம்ஃபரன்ஸாக இருக்கட்டும், கல்ச்சரல் டிஃப்ரென்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் சர்வை பண்ணி அவன் இந்தியாவில் ஒரு டாக்டராக வர முடியும். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டைரெக்டாக ஒரு கன்சல்டன்சியை தாண்டி இந்த ஃபைனல் யாரோட அந்த டைப் இருக்குன்றது நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டு சில விஷயம் ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்றீங்க. அண்ட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் அந்த நம்பிக்கையோடு போயிடுறாங்க. அண்ட் அந்த கோர்ஸ்க்கான ஒரு பீரியட் ஸ்ட்ரக்சர் முடியுது இல்லையா, முடிச்ச பிறகு நம்ம ஸ்டார்டிங்கே பேசின மாதிரி அந்த பிளேஸ்மெண்ட் வந்து இமீடியட்டாக கிடச்சிரும் அப்படின்ற, இப்போ உங்களே வந்து இப்போ சின்ஸ் யூ பீன் பார்ட் ஆஃப் இட், இப்போ உங்களுக்குமே அந்த ஒரு ப்ராமிசஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஒன்ஸ் யூ ஃபினிஷ் யூ கெட் த பிளேஸ்மெண்ட் இமீடியட்லி. பட் இட் இஸ் நாட் ஈஸி. இது உங்கள் ப்ரொஃபஷனில் எல்லாத்துலேயுமே இட் டேக்ஸ் டைம். ஸோ அந்த பிளேஸ்மெண்ட்கான எந்த அளவுக்கு ஏன்னா இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பல கனவுகளோட தான் அப்ராடை நோக்கி போகிறாங்க. அந்த பிளேஸ்மெண்ட்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோவாக இருக்குது அப்ராட் பொறுத்த வரைக்கும்? ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி தான், என்னன்னு இதை பற்றி தெரியாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வந்துருவாங்க. டாக்டர்னு டிட்டர்மினேஷன் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு 25% வந்தால் நான் பார்க்குற ரிமைனிங் 75% ஜஸ்ட் இந்தியாவில் கிடைக்கலன்னு நான் வந்துட்டேன், வேறு கோர்ஸ் பார்க்கலாம், அவனுக்கு அந்த ஐடியாவே இருந்திருக்காது. அப்போ தான் அப்ராட் MBBS சாய்ஸ் இருக்கே, ஓகே இது போய் பார்க்கலான்ட்டு வந்திருப்பாங்க, ஒரு அட்ராக்ஷனில் வந்துடுறாங்க. ஆமாம். ஆனால் இந்த ரியாலிட்டியாக நான் சொன்னது எதுவுமே, இந்த கோர்ஸ் டியூரேஷனாக இருக்கட்டும் எதுவுமே தெரியாமல் ஒரு லெத்தாஜிக்காக சுற்றி நான் டாக்டர் ஆகணும்னு ஒரு குறிக்கோளோட அந்த 25% வந்திருப்பான் பார்த்தீங்களா, அவனோட FMG எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸாக இருக்கும். அப்போ ரிமைனிங் 75% ஸ்னோவில் ரீல் நல்ல ஃபீலுன்னு வீடியோஸ் தான் போட்டு கடைசியில் யூனிவர்சிட்டி மேலே ப்ளேம், எனக்கு கோச்சிங் நல்லா இல்லை, நான் என்னால் இங்கே படிக்க முடியலன்ட்டு. அப்போ எப்படி அந்த 25% பாஸ் ஆனாங்க? பட் இதை தாண்டி வந்து WCIEC வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோவாக கொண்டு வராங்க? இப்போ WCI சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மேக்கர்னு FMG கோச்சிங்க்கு தனியாக ஒரு அகாடமியை வச்சுருக்காங்க. நீங்கள் அட்மிஷன் ஃபர்ஸ்ட் இயரில் ப்ளேஸ் ஆனதுலேருந்தே உங்களுக்கு FMG கிளாஸஸ் சைட் பை சைட் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஆஃப்டர் நீங்கள் இந்தியா வந்ததுக்கப்புறமும் இப்போது என்னோட குறிக்கோள் நான் ஜாயின் பண்ணும்போதே டாக்டர் தான் ஆக போகிறேன்னா நான் இதெல்லாத்தையும் அப்பத்துலேருந்தே யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நான் லாங் ரனில் இது நான் டாக்டர் ஆனும் படிக்கணும்னு இருப்பேன். ஆனால் அப்ராடில் வர மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்னவாக இருப்பான், சரி அடுத்த வருஷம் படிச்சுக்கலாம், அப்படி போட 5 வருஷத்தை படிக்காத கடைசியில் எப்படி ஒரு வருஷத்தில் படிப்பான், எப்படி FMG கரெக்ட் பண்ணுவான், எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோமா? இந்தியாவில் ஸ்பூன் ஃபீட், அப்ராடில் நம்மளே தான் செல்ஃப் ஸ்டடி பண்ணணும். ஸோ திரும்பவும் அதுதான் சொல்கிறேன், எந்தெந்த ஸ்டூடெண்ட்டுக்கு MBBS ஆகணும்னு ஒரு ஆர்வம் இருந்து இதெல்லாம் தெரிஞ்சு உள்ளே வராங்களோ தே வில் பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் டாக்டர். அண்ட் இதை நான் பார்த்து ஒரு பூரிச்சு அடைஞ்சது தான் WCI இந்த ரியாலிட்டியை சொல்லி அட்மிஷன் பண்ணுறாங்க. ஆஃப்டர் MBBS இந்த FMGக்கும் ஒரு பாத்வே கொடுக்குறாங்க, படிக்கிறதுக்கு ஃபேஸ் மேக்கர் அகாடமியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம நிறைய விஷயம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பெனிஃபிட்ஸ் பற்றி பேசும்பொழுது எனக்கு என்னென்னா இதை தாண்டி தெர் இஸ் ஆல்சோ த டார்க்கர் சைட்ஸ். இதை நம்ம டார்க்கர் சைட்ஸ் நிறைய பேசினாலும் அட்வான்டேஜுமே இருக்குது இல்லையா? ஸோ அந்த அட்வான்டேஜ் பற்றி சொல்லுங்களேன். கண்டிப்பாக மேம், அந்த அட்வான்டேஜ்லாம் நானே இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்க மாட்டேன், MBBS-ஆக இருக்க மாட்டேன். ஏன்னா நானும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருந்தால் வந்தேன். அம்மா மட்டும் தான் ஒர்க் பண்ணுறாங்க. என்னை அனுப்பும்போது ஜுவல்ஸ் வச்சு தான் அனுப்புனாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே கனவு நான் டாக்டர் ஆகணும்ன்ட்டு. நான் என் பெஸ்ட்டை கொடுக்கலன்ட்டு இல்லை, கொடுத்தும் எனக்கு இந்தியாவில் சீட் கிடைக்கல. பட் எனக்கு அது ஒரு கோல்டன் ஹேண்டாக கொடுத்தது MBBS அப்ராட். அந்த ஆப்ஷன் இல்லைனா இப்போ நானும் இங்கே டாக்டர் இருக்க மாட்டேன், என் ஃபேமிலியில் ஒரு ஃபர்ஸ்ட் ஜென் டாக்டராக இப்படி உட்காந்துருக்க மாட்டேன். கம்மி பட்ஜெட்டில் எங்கள் அம்மாவுக்கு அப்போ நான் பிளான் பண்ண பட்ஜெட் ஒரு 25 to 30
அந்த பட்ஜெட்டில் முடிச்சிடலாம். ஏன்னா அப்போ டாலர் ரேட்டோ கம்மியாக தான் இருந்தது, 82 அந்த மாதிரி தான் இருந்தது நான் ஜாயின் பண்ணுற டைமில். ஸோ இந்த பட்ஜெட்டில் ஓகே முடிச்சிடலாம், இதில் பாதி லோனாகவே போயிடலாம், அதுக்கப்புறம் நான் படித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த லோன் அடைச்சிக்கலாம். இந்த பிளானில் தான் நான் போனது. இது வந்து ஒரு பெரிய மேஜர் அட்வான்டேஜ் கம்பேர் இந்தியாவில் 80 lakhs ஸ்பெண்ட் பண்ணுற இடத்துல 1 வருஷம் ஃபீஸ் இந்தியாவில் கெட்ட இடத்துல நம்ம 6 வருஷத்தை படிச்சுட்டு வந்துட போகிறோம். ஸோ இதை பார்க்கும்போது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ஆனால் இந்த அட்வான்டேஜை மட்டுமே காட்டி எம்பிபிஎஸ் அப்ராடில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சேர்க்குறாங்கன்ற நான் இப்போ போகிறேன்னா எனக்கு அந்த அட்வான்டேஜ்னு தெரிஞ்சிருக்கணும், டிஸ்அட்வான்டேஜ்னு தெரிஞ்சிருக்கணும். ஏன் அட்வான்டேஜை மட்டுமே சொல்கிறீங்க? இப்போ நீங்களே அழகாக அதை சொல்கிறீங்க. அட்வான்டேஜ் தெரிஞ்சு போன நீங்கள் அங்கே என்னென்ன டிஸ்அட்வான்டேஜை ஃபேஸ் பண்ணீங்க? ஒன்று ஃபேமிலி, இன்னொன்று ஒரு எமோஷ்னலாக ஸ்டேபிளாக இருக்க மாட்டோம். அடுத்து இந்தியாவிலே ஆல்ரெடி நான் எனக்கு சீட்டு கிடைக்கலாம் ஒரு டிப்ரெஸ்டாக இருக்கேன். நான் அப்ராட் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒன்று தெரியும், இங்கே படித்து நான் இன்டர்ன்ஷிப் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இந்தியாவில் வந்து நான் படித்து இன்டர்ன்ஷிப் பண்ணணும். அந்த இன்டர்ன்ஷிப் அலோகேஷன் டியூரேஷன் ஒன்று இருக்குது, இன்டர்ன்ஷிப்புக்கு அப்புறம் எவ்வளோ நாளில் எனக்கு சர்டிஃபிகேட் தராங்கன்னு ஒன்று இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் முழுசாக ஒரு 8 வருஷன்றது செலவாகுது. ஆனால் எனக்கு லோன் என் கோர்ஸ் டியூரேஷன் 6 years, நான் 7th yearலேருந்து நான் பே பண்ண ஆரம்பிக்கணும், ரீபேமெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ அந்த 1 yearக்கு நான் வேலையும் இருக்காது, இன்டர்ன்ஷிப் வர வரை வெயிட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் தானே. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இன்டர்ன்ஷிப் பீரியட் எவ்வளோ நாள் ஆகும் ரஃப்லி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த இன்டர்ன்ஷிப்? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு பேக் சப்போர்ட் மாதிரி இருக்கிற ஒரு இன்டர்ன்ஷிப் பீரியட் போகிறதுக்கு அப்புறம் 6 months மேக்ஸிமம் இப்போ அவ்வளோ ஆகுது, அதுக்குள்ளே போட்டுடுறாங்க சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அண்ட் இந்த தடவை நம்ம கவர்மெண்ட் அரௌண்ட் ஆல்மோஸ்ட் 1500 FMGஸ்க்கு சீட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே எவ்ரி இயர் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா இந்த 6 month வெயிட்டிங் பீரியட்ன்றதும் இன்னும் கம்மியாகும். அப்போது எம்பிபிஎஸ் அப்ராட் வந்து இன்னும் ஒரு அட்வான்டேஜாக போகும். எந்தெந்த ஸ்டூடெண்ட்லாம் நான் டாக்டர் தான் ஆகுவேன்னு தோன்றாங்களோ அப்போது இது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்க ஸ்டூடெண்ட்டும் இன்னும் அப்ராடில் டாக்டர் ஆகுறது ஒரு நல்ல கனவாக இருக்கும். அந்த கான்ஃபிடென்ஸ் தானாக வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் கவர்மெண்ட் சொல்லும்போது தான் எனக்கு ஒரு கேள்வியும் கேட்க தோணுது. இப்போ டெல்லியில் போகக்கூடிய அந்த ப்ரொட்டஸ்ட் ஐ திங்க் உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆக்சுவலி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நீட் நிறுத்துவாங்கன்னு நாங்கள் நம்பியே சரி அப்படி வச்சு எங்களை கொஞ்சம் சர்டன் பீரியட் இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்து சரி இப்போ நாங்கள் நீட் வேண்டான்னு சொல்லலை, நீட் வைங்க, பட் அதை ஃபேராக நடத்தலாமே. இப்போ நீட் எல்லாருக்குமே காமனாக இருக்கும், எல்லாருக்கும் ஒரு காமன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் உள்ளே கொண்டு வந்தாங்க. ஆனால் நடக்கிறது கொஷின் பேப்பர் லீக் ஆகிடுது. லீக் ஆகிட்டு அப்போ சம் சார்ட் ஆஃப் பீப்புளுக்கு அது ஒரு ஃபேவராக தானே போயிடுது. இதுக்கு நீ 2 to 3 years படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட லைஃப் என்ன ஆக போகுது? கனவாக இருப்பாங்க. இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் எனக்காவது கொஞ்சம் நான் இந்த 20 to 30 lakh அஃபோர்ட் பண்ணுறேன். இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மந்த்லி ஒரு அவங்க ஃபேமிலியோட டோட்டல் இன்கமே ஒரு 15 to 20,000 இருந்தால் அந்த ஸ்டூடெண்ட் ஒரு டாக்டர் ஆகணும்னு கனவில் இருந்தால் அவங்களுக்கு அப்போ இது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருக்கும், அப்போ இது எவ்வளோ பெரிய அடியாக இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யுவராஜ்? இது இப்போ நீங்கள் சின்ஸ் யூ ஹவ் கம் அக்ராஸ் திஸ் நீட், நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்காக அப்ரோச் எடுத்திருக்காங்க. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீட்டே வேண்டாப்பா, நாங்கள் இப்படியே படித்து டாக்டர் ஆகிடுறோன்ற ஒரு கனவுகளோடு இருக்காங்க. இப்போ ஒரு நார்மல் பர்சனாக இது நீங்கள் படிக்கல, இப்போ இருக்கிற ஒரு ஜென்ரேஷன் இருக்குல்ல, நவ் திங்ஸ் ஹவ் சேஞ்ச் ஸோ மச் இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த நீட் பொறுத்த வரைக்கும்? டியூ திங்க் வி ஸ்டில் நீட் இட் ஆர் அது வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல? இது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டினாக தான் நான் எடுப்பேன். வேண்டான்னு நம்ம நம்பி இருந்தோம்னா முடியாது. எவ்ரிதிங் மாற்றம் ஒன்றே மாறாதது, மாற்றம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். யார் ஒருத்தன் நடக்கிற சேஞ்சஸ்க்கு அவனை அடாப்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கானோ அவன் தான் சக்ஸஸ்ஃபுல் மேனாக இருப்பான். ஸோ இது நான் வேண்டாம் இது இருந்தால் நல்லா ஆக முடியாது, இருந்தால் ஆக முடியாதுன்றதோட அது இருந்தும் ஒன்றால் எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணி நீ மேலே வரலான்னு பார்க்கலாம். எனக்கு வந்து நீட் இருந்தது, எனக்கு சீட்டு கிடைக்கல, நான் நீட்டால் நான் டாக்டர் ஆகலை, நான் இருந்ததுன்னா இப்போ வேறு ஏதாவது கோர்ஸில் போயிருப்பேன். இப்போ நீட் இருந்தே என்னால் அதை ஸ்கோர் பண்ண முடியல, அதுக்கப்புறமா நான் என் கோலை நான் எப்படி ரன் பண்ணுவேன்னு தான் நான் எம்பிபிஎஸ் அப்ராட் ஆகி இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். ஸோ எது வந்தாலுமே நம்ம அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறீங்க அழகாக. WCIEC பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஒரு வித்ஸ்டாண்டாக இருக்காங்க? எங்ககிட்ட வந்தீங்கன்னா இந்த விஷயம் ரொம்ப அழகாக பண்ணி கொடுக்குறோம் அண்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது? இது ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே நான் ஒன்று பார்க்குறது டிரான்ஸ்பரன்சி. இது எங்களால் முடியும், இது எங்களால் முடியாது. எம்பிபிஎஸ் நீ ஆகணும், ஒரு டாக்டருக்கு என்னெல்லாம் தேவை அவங்க பட்ஜெட்டில் எல்லாத்தையும் கொண்டு வந்து அடக்கி இதுதான் நாங்கள் பண்ண போகிறோம் தெளிவாக சொல்லிடுறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்க முடியாதது அந்த டிரான்ஸ்பரன்சி தான். ஓகே, அதாவது ஃப்ரம் தி அமௌண்ட் டு ஸ்டே டு ஸ்டடீஸ் எல்லாமே டோட்டலாக பேக்கேஜோடு ரொம்ப கிளியராக ஃபஸ்ட் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போகும்போது அந்த ஆத்ம திருப்தி வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஸ்டே ஆக இருக்கட்டும், அகாமடேஷன் இதெல்லாம் எப்படி இருக்கும்? ஏன்னா
அவங்களுக்கு பெரிய ட்ரீம்ஸோட போவாங்க, ஏன்னா இட்ஸ் அப்ராட், தட்ஸ் இட். ஆனால் எப்படி இருக்கும், அந்த ஹவு டு தே ஃபேஸ் இட்? இப்போ நீங்கள் சொன்னீங்களா மேம், இட்ஸ் அன் அப்ராட், தட் இஸ் வாட் எல்லாருக்குமே அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். வடிவில் அந்த காமெடியில் சொல்லாமல் டேய் துபாய்டா ரோடு பல அப்படி தான் நானுமே அப்படி தான் போனேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் நம்மளோட பட்ஜெட் எவ்வளோ தான், இதுதான் ரோடா அப்படி இருந்தது. ஓகே, ஸோ நம்ம பே பண்ணுற பட்ஜெட்டுக்கு வேல்யூ ஃபார் மணி. எம்பிபிஎஸ் அப்ராட் பொறுத்தவரை வேல்யூ ஃபார் மணி. நான் இது கொடுத்துருக்கேன், ஆனால் எனக்கு இன்னும் நிறையா வேணும். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் இருக்கணும்னா அது கொடுத்த காசுக்கு அப்போ அதுவே அதிகமாக போயிடும்ல. நம்ம பே பண்ணுறதுக்கு திருப்தியாக ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்க்கு என்ன ப்ராப்பரான ஹாஸ்டல், ஒரு ரூம்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ரூம்ஸும் இருக்குது, 4 ரூம்ஸும் இருக்குது, எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபுட் ஃபெசிலிட்டி எல்லாமே A to Z. இப்போ ரஷ்யாலாம் போயிட்டீங்கன்னா உங்களால் 30 to 40 லேக் பட்ஜெட்டில் கண்டிப்பாக முடிக்க முடியாது. ஏன்னா இங்கே இந்த மாதிரி கண்ட்ரீஸில் போகும்போது உங்கள் ஹாஸ்டலோட ஃபுட்டும் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் ரஷ்யாஸில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் கொடுத்துருவாங்க. நம்ம ஹாஸ்டல் கொடுத்துருவோம், ஓகே ஹாஸ்டல்னா ஃபுட்டும் கொடுத்துருவாங்கன்னு நினைப்போம். பட் ஃபுட்டுக்கு நீங்கள் தனியாக மந்த்லி 10,000 பே பண்ணணும். பட் இங்கே வந்து எல்லாமே வித் இன்க்ளூசிவ் ஆஃப் எவ்ரி திங் உங்களுக்கு அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் இப்போ இந்த இன்டர்வியூ பார்க்குற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஓகே இந்த கன்சல்டன்சியை நாங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும், எப்படி உங்களை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போது அப்ராடில் இப்போ நீங்கள் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட நீட் ஸ்கோர் கார்டு, பாஸ்போர்ட் வேணும். பாஸ்போர்ட் இல்லைனா அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் டைமில் நீங்கள் ஆதார் கார்டு சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம பேசணும். முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அக்ரிடேஷன். இங்கே இருக்கிற காலேஜஸ்க்குமே தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம காலேஜ் பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு அந்த அக்ரிடேஷன் பற்றி சொல்லுங்களேன். இப்போது அக்ரிடேஷன் பார்க்கும்போது நம்ம 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று அக்ரிடேட்டட் பை த ஸ்டேட், அந்த கண்ட்ரியெல்லாம் அக்ரிடேட் பண்ணியிருக்கா. என்னென்னு என்எம்சியில் அப்ரூவ்டு இருக்கான்ட்டு. மேஜராக நீங்கள் அப்ராடில் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா என்எம்சி இந்தந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் அப்ரூவ்டு யூனிவர்சிட்டி, இதெல்லாம் அப்ரூவ்டு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க சர்டன் கைட்லைன்ஸ் வச்சுருக்காங்க. அந்த சர்டன் கைட்லைன்ஸ் அந்த யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் ஃபாலோ பண்ணு தான் பார்க்கணும். ரெண்டாவது, அந்த கண்ட்ரி உண்மையிலே ஒரு மெடிக்கல் காலேஜாக அந்த பேசிக் நீட்ஸ் எல்லாமே இருக்கான்ட்டு அந்த கண்ட்ரி லோக்கல் கவர்மெண்ட்டால் அக்ரிடேட் பண்ணியிருக்கணும். ஸோ ஒரு அக்ரிடேஷன் பீரியட் ஆஃப் த ஒரு காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 6 இயர்ஸ். அந்த 6 இயர்ஸ் அக்ரிடேஷன் தான் ஓஸ்டேட் யூனிவர்சிட்டி இருக்குது. அண்ட் இன்றைக்கி உங்களை போல் நிறைய பேர் கனவுகளோடு இருக்காங்க. ஸோ ஒரு மோட்டிவேஷனாவோ இல்லை திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே டு ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா என்ன சொல்வீங்க விராஜ்? கண்டிப்பாக அன்னைக்கு நானே எனக்கு சீட்டு கிடைக்கலன்னு மனம் உழைஞ்சி சரி டாக்டர் ஆக முடியாது வேறு ஏதாவது படிக்கலாம் நான் போயிருந்தேன்னா, மற்றவங்களை நீங்கள் நம்புறதை விட ஃபர்ஸ்ட் உங்களை நம்புங்க. அடுத்து டாக்டர் தான் கோல் பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. நான் சொன்ன மாதிரி அட்வான்டேஜஸும் தெரியும், டிஸ்அட்வான்டேஜஸும் தெரியும். நான் சொன்னதோட இன்னும் அட்வான்டேஜஸ் அதிகம். பட் அந்த அட்வான்டேஜ் அதிகம்ன்றத டிஸ்அட்வான்டேஜ் தெரியாமல் நம்ம போனனால அதோட ஆதிக்கம் அதிகம்னு நான் சொன்னேன். ஸோ இது எல்லாத்தையும் தெரிஞ்சு ப்ராப்பராக ரன் பண்ணி நம்மளால் முடியும், டாக்டர் ஆகிடுவேன் நம்பிக்கையில் வாங்க. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே FMG கிளியர் பண்ணி இந்தியாவில் ஒரு லைசன்ஸ் டாக்டராக இருப்பீங்க. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ், கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம பேசியிருக்கோம். கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ பார்க்குற எல்லாருக்குமே ஓகே நம்மளும் போய் அங்கே அப்ரோச் பண்ணலாம் இந்த கன்சல்டன்சி கிட்டன்ற அப்படி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக அவங்க மனசில் வந்திருக்கும். ஸோ அதுக்கான டீட்டெயில் சொல்லிட்டிங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கும் ஓஸ்டேட் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வேணும்னா ஓஸ்டேட் யூனிவர்சிட்டியோட எக்ஸ்க்ளூசிவ் பார்ட்னர் WCA. அவங்க இந்தியாவில் த்ரூ அவுட் 5 to 6 மேஜர் சிட்டிஸில் இருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து பார்க்குற நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா சென்னை பல்லாவரத்தில் அவங்க ஆஃபீஸ் இருக்குது. ஸோ டேரெக்டாக ஆஃபீஸ் போயிட்டு 1 டேலேயே நீங்கள் அட்மிஷன் எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிடலாம். தேங்க்யூ ஸோ மச் யுவராஜ். நீங்கள் சொன்ன மாதிரி தான் கன்சிஸ்டன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்றைக்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ராடில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க MBBS அப்படின்னும் பொழுது அதுக்கான ஐ திங்க் இந்த ப்ரோ சைட்ஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அந்த டார்க்கர் சைடு ரொம்ப அழகாக சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ எம் ஷுர் திஸ் வில் பி வெரி வெரி இன்ஃபர்மேட்டிவ் செஷன் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச்.